எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. ஜென்டில்மேன் படத்துல வந்து சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு வரும். அது குட்டி பையனோட வாய்ஸ், அது ஜிவி பிரகாஷோட வாய்ஸ். ஸோ வேற ஸ்கூல்ல போய் நீங்க இசை கச்சேரி நடத்த வேண்டியிருக்கும். அப்படி வந்து ஜிவி வந்து பல ஸ்கூலுக்கு போறது, அங்க இசை கச்சேரி நடத்துறது, பாடுறது. ஒரு 11th ஸ்டாண்டர்டுக்கு மேல ஜிவி என்னன்னா, நான் ஃபுல்லாவே மியூசிக் தான் பண்ண போறேன், எனக்கு ஸ்கூலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து சொல்றாரு அவங்க அப்பாட்ட. அந்த பாட்டு வந்து வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உறவாடு. ஆனால் அன்னைக்கு ரெக்கார்டிங் அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பயங்கரமான மழை சென்னையில். கிரீடம் அஜித்தோட படம் கிடைக்குது, அதில் நல்ல சாங்ஸ் போடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரம்போன்னு ஒரு படம், அது ஆர்யா நடிச்ச படம். அது பட் தனுஷ் வந்து பைக் லவ்வர், அந்த பைக்கு மேலே உயிர் ஓடுவார். அதான் கதையே. அந்த பைக்கை வந்து தனுஷ் வந்து எப்பப்போ ஓட்டிட்டு போகிறாரோ, துடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்களோ, வேற மாதிரி ஒரு மியூசிக் போடுவார். அந்த பக்கம் பார்க்குறான், இந்த பக்கம் பார்க்குறான், இங்கே நிற்கிறான், அங்கே நிற்கிறான். காலையிலேருந்து மத்தியானத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அந்த பையன் நின்றுக்கிட்டே இருக்கானே. யார் அந்த பையன்? சின்ன பையனாக இருக்கான், அப்போலாம் குட்டியாக இருப்பார், பொடி பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து பிவாஸோட உதவியாளரை கூப்பிட்டு, அந்த பையன் யாருங்க அப்படின்னு கேட்டுக்காரு. சார், அவர் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். அந்த பாட்டை வந்து விஜய் கேட்குறாரு. கேட்டு இந்த பாட்டில் வந்து ஜிவியும் ஆட வைக்கலாம் ஒரு கேமியோவில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜிவி சொல்கிறார், ஐயோ எனக்கெல்லாம் நடிக்கவும் தெரியாது, ஆடவும் தெரியாது, நீங்கள் வாங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட வைக்கிறாரு. அந்த வாங்கண்ணா வணக்கங்க நான் சாங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் ஜிவி வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. 1000ல் ஒருவன், அது ஜிவியோடைய ஒரு மறக்க முடியாத படம். அதில் மியூசிக்கெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நல்ல ஒரு இரும்பு ஆயுதத்தில் கொடுக்குற மாதிரி ஒரு எஃபர்ட்டை வந்து அந்த படத்தில் வந்து அந்த சவுண்ட் வந்து கொடுத்துருப்பாரு. பட் அந்த அவார்டு எதுவுமே அந்த படத்தில் அவருக்கு கிடைக்கல. அது அப்படியே வந்து அப்படி கிடக்குது. மதராசப்பட்டினத்தில் இந்த ஆருயிரே சாங்கு, அந்த பூக்கள் பூக்கும் தருணம் அந்த சாங்கு, இதெல்லாம் வந்து அந்த 1 year 2 year பாடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, ஜிவி ஒரு மெலோடி ஸ்பெஷலிஸ்ட். டப்பு டுப்புன்னு ஆடுற பாட்டெலாம் பொல்லாதனில் கூட போட்டிருப்பாரு. குடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, படித்து பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிச்சு எல்லாம் போட்டிருப்பாரு. ஆனால் ஒரு மெலோடியில் வந்து எக்ஸ்பர்ட்டு, நல்ல ஒரு கலைஞன், நல்ல இசை படித்தவர், இசை கற்றுட்டு தேர்ந்தவரால் தான் இப்படி பாடல்கள் கொடுக்க முடியும். பராசக்தி 50வது படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 படம் நடிக்கவும் செஞ்சிட்டாரு ஜிவி. ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். புது படங்கள், சின்ன படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. புது இயக்குநர்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி ராஜ். ஸோ டைட்டில் கேட்டால் எல்லாரும் வந்து எப்படி இருக்க போதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. வெற்றிகரமாக இப்போ போயிட்டு இருக்கு. இதில் ஜிவி பிரகாஷ் அவர் நடிச்சிருக்கிறத வந்து எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. புது கதையா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் நம்ம ஸ்டார்டிங்ல இயக்குனரா எப்படின்னு தெரியும்னா, நம்ம வந்து மியூசிக் டைரக்டரா தெரியும். அப்புறமா படங்கள்ல நடிச்சாரு. மியூசிக்கே நிறைய பேருக்கு பிடிக்கும். அவரோட ஃபேன்ஸ்ன்றது தனியா இருக்காங்கன்னும் போது அதுல அதிகமா அங்கீகாரம் கிடைக்காம சினிமாக்கு வந்தாரா நடிக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். எதனால அவரோட பயணம், அதை பத்தி சொல்ல முடியுமா? முதல்ல ஹாப்பி ராஜ் வந்து நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. படம் நல்ல ரெஸ்பான்ஸ், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் சப்ஜெக்ட். அதில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜார்ஜ் மரியன் அவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த படம் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. படத்துக்கு ரிப்பீட்டடாக வந்து க்ரௌட் போகிறாங்க. ஜிவி பிரகாஷ் நிறையா காலமாக பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் வந்திருக்கு இந்த ஹாப்பி ராஜ் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு நல்ல படமாக இருக்கும் நிச்சயமாக. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரெவன்யூமே ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. ஜிவி அப்படின்னும் போது அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். நம்ம ஒன்றும் புதுசாக ஜிவி பிரகாஷை பற்றி சொல்ல தேவையில்லை. பட் அவர் எப்படின்னா, ஒரு கலை குடும்பத்திலேருந்து வந்தவர். அவருடைய மாமா ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரஹேனா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர், சிங்கர். அவங்க அப்பா ஜி வெங்கடேஸ்வரன், அவர் வந்து கல்யாணமாகி ஜிவி பிரகாஷ் அம்மா ஜிவி வெங்கடேஸ்வரன் 2 பேருக்கும் ஒரு ஜிவி பிரகாஷ் ஒரு 7 வயசு இருக்கும்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் அவங்க அப்பா வந்து ஜி வெங்கடேஸ்வரனோட தான் வந்து கேரளா தான் வளர்றாரு. செட்டிநாடு ஸ்கூல் இருக்குது, செட்டிநாடு வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அந்த ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குது, அது 8th இருக்குது. அது பெரிய ஸ்கூலு.
நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்கூலு, நல்ல எஜுகேஷன், மியூசிக்கு, ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங் எல்லாமே அங்கே இருக்குது. எனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக தெரியும்னா என் பையனும் அங்கே தான் படித்தார், செட்டிநாடு வித்தியாசத்தை தான் படித்தார். ஸோ நல்லாவே தெரியும் அந்த ஸ்கூலை பற்றி. அப்படி அந்த ஸ்கூலில் படித்த பையன் தான் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9th 10th எல்லாம் படிக்கும்போதே அவருக்கு நல்ல மியூசிக் ஆர்வம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து நிறைய வந்து பாடல்கள் பாடியிருக்கார். சின்ன வயசாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் படத்தில் வந்து சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு வரும், அது குட்டி பையனோட வாய்ஸ், அது ஜிவி பிரகாஷோட வாய்ஸ். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி கேட்சியான வாய்ஸ், டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த வாய்ஸ் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பேன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை, மணிரத்ன படம், அதில் குச்சி ராக்கம்மா அந்த பாட்டும் வந்து நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு திருப்பி வந்தோம் அப்படின்னா இது ஸ்கூலில் நடிக்கிறதுக்கு படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து மியூசிக் ட்ரூப்பில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இணைந்து பணியாற்றிருக்கார். நிறையா மியூசிக் ட்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அப்புறம் இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸ்கூலுக்குள்ள கல்ச்சரல்ஸ் நடத்துவாங்க. அந்த கல்ச்சரல்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8th 9th 10th 11th அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் தான் வந்து, பாய்ஸ் தான் வந்து கலந்துக்குவாங்க, கேர்ள்ஸ் கலந்துக்குவாங்க. ஸோ வேறு ஸ்கூலில் போய் நீங்கள் இசை கச்சேரி நடத்த வேண்டியிருக்கும். அப்படி வந்து ஜிவி வந்து பல ஸ்கூலுக்கு போகிறது, அங்கே இசை கச்சேரி நடத்துறது, பாடுறது, எல்லா இடத்துலையும் அப்ளஸ், எல்லா இடத்துலையும் கிளாப்பு, எல்லா இடத்துலையும் ஜிவிக்கு பெரிய வரவேற்பு. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஹீரோ, அதாவது வந்து மியூசிக்கல் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் ஜிவிக்கு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு ஒரு காலகட்டத்தில். அந்த நேரத்தில் அந்த ஸ்கூலில் புதுசாக ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க, ஒரு நியூ ஜாயிண்ட். அவங்க யார் அப்படின்னா சைந்தவி வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, அவங்களும் பாடக்கூடியவங்க. ஸோ மியூசிக் ட்ரூப்பில் வந்து சைந்தவியும் இணைகிறாங்க. ஜிவி பிரகாஷ் ஆல்ரெடி இருக்காரு. ரெண்டு பேரும் பல இசை கச்சேரிகள் வந்து ஒன்றா போகிறாங்க, நிறைய நிகழ்ச்சிகள், காம்படிஷன்ஸு, கல்ச்சுரல்ஸ்க்கெலாம் ஒன்றா போகிறாங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க, மியூசிக் நோட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்படியே பேசி எப்போவுமே எப்படின்னா ஒரே வேவ் லென்த்தில் ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா, அது ஜஸ்ட்டு சாதாரணமாக நண்பர்கள் இருந்தாவே ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் வரும். ஒரு 2 பேரும் வந்து வேற பாலினத்தினர் 2 பேரும் நல்லா பேசி பழகும்போது இவங்களுக்குள்ள அருமையான ஒரு காதல். அதாவது அந்த காதல்லாம் எப்படின்னா, பார்த்தோம் காதலிச்சோம், ஒரு ரோஜாப்பூ கொடுத்தோம் காதலிச்சோம், அப்படி கிடையாது. இது உள்ளுக்குள்ள இருந்து வரும். அது வந்து அப்படின்னா மியூசிக் வந்து உங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். 2 பேருக்குமே ஆமா, அந்த மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்க லவ்வா மாறுது. 2 பேரும் அந்த காலகட்டத்திலே அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இவர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, அப்பவே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி லவ் பண்ணவங்க தான் 2 பேருமே. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி சொல்றது, துரதிருஷ்டவசமா 2 பேரும் வந்து பிரியவும் செஞ்சுட்டாங்க, விவாகரத்து வந்து பிரிஞ்சிட்டாங்க. சரி, அந்த டாபிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ அப்படி ஒரு காலகட்டம் வந்து இருக்கும்போது ஒரு 11th ஸ்டாண்டர்டுக்கு மேலே ஜிவி என்னென்னா, நான் ஃபுல்லாகவே மியூசிக் தான் பண்ண போகிறேன், எனக்கு ஸ்கூலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து சொல்கிறார் அவங்க அப்பாட்ட. இப்போ சொல்கிறாரு, என்ன ஜிவி படி பிரகாஷ், ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு பண்ணலாமே. இல்லை டேடி, ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது பையனோட மியூசிக் ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. நிறைய கீபோர்ட்லேருந்து கிட்டார்லேருந்து நிறைய விஷயங்களை வாங்கி கொடுக்குறாரு. அவர் வந்து கற்றுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முறைப்படி வந்து சங்கீதம் கற்றுக்கிறார். அது வந்து கர்நாடிக் மியூசிக்லேருந்து, வெஸ்டர்ன் மியூசிக்லேருந்து, கிளாசிக்கல் மியூசிக்லேருந்து பல மியூசிக்ஸ் வந்து முறைப்படி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கற்றுக்கிறாரு. இது மாதிரி கற்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பரத்வாஜ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஜே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகிராஃபு, கமலாசன், வசூல் ராஜா MBBS அந்த மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யாசாகர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு கீபேட் பிளேயரா. அப்புறம் வந்து ஹாரி ஜெயராஜ் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அவங்க மாமாட்ட சொல்கிறதுக்கு பயம், சொந்த மாமா. அப்போ அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் அம்மாட்ட, இந்த மாதிரி பாட்டி என்னை மாமா கூட சேர்த்து விடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னோடனே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் அம்மா, இவனை வந்து கூட வச்சுக்கோ, உதவியாளராக வச்சுக்கோன்னொன்னே ஏஆர் ரஹ்மானோட நிறைய படங்கள் பண்ணுறாரு. அந்த காலகட்டங்களில் ஏஆர் ரஹ்மான் வந்து சூப்பர் பீக்கில் இருந்தாரா, நிறைய ஹிந்தி படம்லாம் பண்ணார்ல, நிறைய ஹிந்தி மூவிஸ் வந்து ஜிவி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மானோட. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை அது உள்ள கற்றுக்கிட்டே இருக்கிற காலத்தில் ஜிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய ஆட்ஸுக்கு அதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து சின்ன மியூசிக்ஸ் போடுறது ஆர்வமாக, அது வந்து ஆர்வம், இசை ஆர்வம் அதில் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா வசந்த பாலன் அப்படின்னு ஒரு டைரக்டர், அந்த படம் அவர் முதல்ல வந்து ஆல்பம்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் 2வது படமாக ஒரு படம் பண்ணார். அந்த படத்தோட பேர் வெயில். அந்த வெயில்ங்கிற படத்துக்கு ஜிவியோடைய மியூசிக் ஏதோ ஒரு ஜிங்கிள்ஸில் கேட்டிருக்காரு. நல்லா இருக்கு இந்த பையன், வேற மாதிரி பண்ணியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறாரு. சின்ன பையனாக இருக்கானேன்னு அப்ரோச் பண்ணுறாரு.
ஜீவிக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது திரைப்பட வாய்ப்புங்கிறது சாதாரணம் இல்லை. அது இவ்வளோ சின்ன வயசுல கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 18-20 வயசுல அந்த வாய்ப்பு வந்துடுது. ஸோ இவ்வளோ சின்ன வயசுல கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்காண்டி பயங்கரமாக கடுமையாக உழைப்பு போடுறாரு. நிறைய லைவ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அதில் வந்து இப்போ ப்ளே பண்ணி எல்லாம் லைவ் ரெக்கார்டிங் நிறைய பண்ணுறாரு இப்போ ஜிவி பிரகாஷ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உருகுதே அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான மெலடி, பிரமாதமான ஒரு சாங்கு, பயங்கர ஹிட்டு ஃபர்ஸ்ட் படத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உறவாடு, எங்கே நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களை சுண்டி இழுக்கும் அந்த பாட்டு. நம்மளோட சைல்ட்ஹுட் கூட்டு போற அது நான் முத்துக்குமாரோட வரிகளில் ஜிவி பிரகாஷ் வந்து பண்ண மியூசிக் டியூனு, இந்த வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உறவாடு, அந்த சாங் பயங்கர ஹிட்டு, பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆகுது. ஜிவி பிரகாஷை பெரிய பாப்புலர் மியூசிக் டைரக்டராக மாற்றுது. ஃபர்ஸ்ட் படமே ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்குது. அந்த வெயிலோடு விளையாடு பாட்டு ரெக்கார்ட் பண்ணார்ல ஜிவி, அப்போ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஷேர் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, அந்த பாட்டு வந்து வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உறவாடு. ஆனால் அன்னைக்கு ரெக்கார்டிங் அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பயங்கரமான மழை, சென்னையில் புயல், வெள்ளம், ரோடெல்லாம் வெள்ளம் ஓடுது. கிளைமேட் வந்து ஊட்டிக்கு கொடைக்கானல் கிளைமேட் மாதிரி மாறிடுச்சு. கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த பாட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணார். அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இந்த பாட்டில் நடக்குது. ஸோ அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது. அடுத்தடுத்து ஜிவி வந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஜிவிக்கு கிடைச்ச வாய்ப்புகள்லாம் எப்படின்னா, கிரீடம் அஜித்தோட படம் கிடைக்குது, அதில் நல்ல சாங்ஸ் போடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரம்போன்னு ஒரு படம், அது ஆர்யா நடித்த படம், ஆரம்பத்தில் ஆர்யா நடித்த படம் அது. அதுக்கப்புறம் பொல்லாதவனுடைய தனுஷ் படம், வெற்றிமாறன் காம்பினேஷன், வெற்றிமாறனுக்கு முதல் படம், அதில் ஜிவி வந்து மியூசிக் டைரக்டர். அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மியூசிக்கல் ஆல்பம், மியூசிக்கல் ஹிட்டு. பொல்லாதவனில் உள்ள எல்லா சாங்ஸுமே ஹிட்டு. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி சாங்ஸை போடவே முடியாது. ஆமாம், ரெக்கார்டிக்கல் ஹிட்டு. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது தனுஷ் வந்து பைக் லவர், அந்த பைக்கு மேலே உயிர் ஓடுவார். அதான் கதையே. அந்த பைக்கை வந்து தனுஷ் வந்து எப்பப்போ ஓட்டிட்டு போகிறாரோ, துடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்களோ, வேற மாதிரி ஒரு மியூசிக் போடுவார். ஒரு ஃபீல் குட் மியூசிக்கு, அது வந்து வேற ஒரு வைபை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு மியூசிக் போடுவார் ஜிவி. அதெல்லாம் வந்து ரொம்ப பேசப்பட்டது. இன்றைக்கும் பைக் லவர்ஸ் வந்து அந்த மியூசிக் வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்க பைக் ஓட்டும் போது அந்த மியூசிக் வந்து ஹெட்ஃபோன்ஸில் போட்டு கேட்டுட்டு ட்ராவல் பண்ணி போவாங்க, இந்த ஈசிஆர் அந்த மாதிரி ரோட்டில். அந்த மாதிரி ஒரு ஆல்பம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காளை சிம்பு படம், அதுக்கப்புறம் வந்து வெள்ளித்திரை, நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணுறாரு. இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜிவியோட ஏர்லி டேஸ்லேயே வந்து ரஜினி படத்துக்கு மியூசிக் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஹுசேலன் படத்தில் வந்து மியூசிக் பண்ணுறாரு. அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது ஒரு நாள் வந்து ஜிவி வந்து ரஜினியை பார்க்கணும்னா யாருக்குமே ஆசை இருக்கும். ரஜினி ரசிகர்களாக இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரஜினியை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ ஷூட்டிங்க்கு போகிறார். அந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு வரணும் அப்படின்னா, பி வாசு டைரக்டர், ஓகே வாங்க ஜிவி அப்படின்னு சொல்கிறார். மியூசிக் டைரக்டர் போகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுடோர் ஷூட்டிங்கு வெயிலில் நடந்துட்டுருக்கு. ஒரு லாங்கில் நின்று ரஜினியே பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் வேற ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் நின்று ரஜினியே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பக்கம் ரஜினியே பார்த்துட்டு இருக்காரு. இதை ரஜினியும் பார்க்குறாரு. ரஜினி உட்காந்து கேஷுவலாக ரெஸ்ட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த பையன் யாரோ ஒருத்தன் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. அந்த பக்கம் பார்க்குறான், இந்த பக்கம் பார்க்குறான், இங்கே நிற்கிறான். காலையிலேருந்து மத்தியானத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அந்த பையன் நின்றுக்கிட்டே இருக்கானே. யார் அந்த பையன்? சின்ன பையனாக இருக்கான். அப்போலாம் குட்டியாக இருப்பார், பொடி பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து பி வாசோட உதவியாளரை கூப்பிட்டு, அந்த பையன் யாருங்க அப்படின்னு கேட்டுக்காரு. சார் அவர் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். என்ன சொல்கிறீங்க, சின்ன பையனாக இருக்கான் அப்படின்ட்டு இருக்காரு. அவராக இவ்வளோ நல்லா பாட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து உட்காந்து பேசியிருக்காரு. ஒரு ஹாஃப் டே வந்து அந்த ஈவினிங் மேலே ஜிவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ரஜினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை வந்து ஜிவிகிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ரஜினி எப்போவுமே எல்லாரோடையும் நல்லா பழகுவார், யதார்த்தமாக பழகுவார். ரஜினி ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் மைண்டு உள்ளவர் தான். அது ஏற்றத்தாழ்வு, பெரியவங்க சின்னவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டார். ரஜினிக்கு பிடிச்சிருச்சுன்னா ரஜினி பழகுவார். ரஜினி எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உள்ளவர். அது எல்லாருக்குமே பிடிக்கும் ரஜினியை. ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட்டு ரஜினிகிட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயோட, அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமில், ரஜினி ஒரு எக்ஸ்ட்ரீமு, விஜய் ஒரு எக்ஸ்ட்ரீம், அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு. அப்போ விஜயோடைய படத்தில் வந்து இப்போ தலைவா படத்தில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்துக்கு வந்து ஜிவி மியூசிக் போடுறாரு. அப்போ ஒரு பாட்டு போடுறாரு, அதாவது வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு போடுறாருல, அந்த பாட்டை வந்து விஜய் கேட்குறாரு. கேட்டு
இந்த பாட்டில் வந்து ஜிவியும் ஆட வைக்கலாம் ஒரு கேமியோவில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜிவி சொல்கிறார், ஐயோ எனக்கெல்லாம் நடிக்கவும் தெரியாது ஆடவும் தெரியாது, நீங்கள் வாங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட வைக்கிறாரு. அந்த வாங்கண்ணா வணக்கங்க சாங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் ஜிவி வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. விஜய்க்கு ஈக்குவலாக யாராலையும் ஸ்டெப்ஸ் போட முடியாது, பயங்கரமான டான்ஸரு. ஜிவி வந்து அவருக்கு ஈடு கொடுத்து ஆடி இருப்பார் அந்த பாட்டில். நல்லா இருக்கும், சின்ன ஒரு பிட்டு, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஜிவியோட ட்ராவல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருவன், அது ஜிவியோடைய ஒரு மறக்க முடியாத படம். அதில் மியூசிக்கெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நல்ல ஒரு இரும்பு ஆயுதத்தில் கொடுக்குற மாதிரி ஒரு எஃபர்ட்டை வந்து அந்த படத்தில் வந்து அந்த சவுண்ட் வந்து கொடுத்துருப்பாரு. பார்த்திபன் வர இடங்கள்ல எல்லாம் அது ஒரு மாதிரியா வேற மாதிரியான படம். அந்த வேற மாதிரியான படம், அதுக்கான ஒரு மியூசிக்கா அந்த படம் கூட பாத்தீங்கன்னா அந்த வந்த நேரத்துல பெருசா பேசப்படல. ஆனா இன்னைக்கு அந்த படத்தை டிவி ஓடிடில எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம், மியூசிக்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஜிவி எதிர்பார்த்தார். அந்த படத்துக்கு மியூசிக் வந்து 2 years போட்டார், அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணார். ஆனால் ஜிவி எதிர்பார்த்தார் இந்த படத்தில் வந்து நமக்கு ஏதோ ஒரு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சாரு. பட் அந்த அவார்டு எதுவுமே அந்த படத்தில் அவருக்கு கிடைக்கல. அது அப்படியே வந்து அப்படி கிடக்குது. அந்த கிடக்கிற காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்காடி தெருவுன்னு ஒரு படம் வருது, அதுவும் வசந்த பாலன் படம் தான். அதுக்கப்புறம் இரும்பு கோட்டையில் முரட்டு சிங்கம்னு ஒரு படம் வருது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு படம், அடுத்து ஒரு முக்கியமான படம் அப்படின்னா மதராசப்பட்டினம். மதராசப்பட்டினத்தில் இந்த ஆருயிரே சாங்கு, அந்த பூக்கள் மலம் பூக்கும் தருணம் அந்த சாங்கு, இதெல்லாம் வந்து அந்த 1 year 2 year பாடிட்டு இருந்துச்சு. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் பூக்கும் தருணம் சாங்கு எல்லாமே பாடிட்டு இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு பேரை கொடுத்துச்சு. அது வந்து எப்படின்னா அது அந்த வெள்ளைக்காரன் காலத்தில் இருக்கிற ஒரு லவ்வை பற்றி அந்த ஆரியா அந்த நடிச்சிருப்பாங்க. அந்த காலத்துக்கு எப்படி இசை இருக்குமோ அப்படி வந்து இசை கொடுத்துருப்பார். ஒரு சின்ன பையன், ஒரு பெரிய மெச்சூரிட்டி இல்லாத ஒரு சின்ன பையன்றது நம்ம வயசை வச்சு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தினுடைய இசையை வந்து ஜிவி அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பார். காதில் கேட்கும்போது அந்த ஸ்க்ரீனில் அந்த படத்தையும் பார்க்கும்போது அப்படியே கனெக்டிவிட்டி அது வந்து கொடுத்துச்சு. அது அந்த மதராசப்பட்டினம் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது. அதே மாதிரி ஜிவி அப்படின்னா ஜிவியோட படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மயக்கம் என்ன அப்படின்னு செல்வராகவனுடைய படத்தில் கூட ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு சாங் வரும், அது பிறை தேடும் ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டே இருப்பாங்க. அது அந்த மயக்கம் என்ன படத்துல பிறை தேடும் இரவினில் அந்த பாட்டு, அதெல்லாம் அதான் சொல்றேன்ல, ஜிவி ஒரு மெலோடி ஸ்பெஷலிஸ்ட். டப்பு டப்புன்னு ஆடுற பாட்டுலாம் பொல்லாதனில் கூட போட்டிருப்பாரு. குடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிச்சு எல்லாம் போட்டிருப்பாரு. ஆனால் ஒரு மெலோடியில் வந்து எக்ஸ்பர்ட்டு, நல்ல ஒரு கலைஞன், நல்ல இசை படித்தவர், இசை கற்றுட்டு தேர்ந்தவரால் தான் இப்படி பாடல்கள் கொடுக்க முடியும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜிவி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் டைரக்டர். தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத, எப்போவுமே வந்து ஜிவியை தவிர்த்து பேச முடியாது இசையை பற்றி பேசினா அந்த மாதிரி ஒரு பாடல்களை கொடுத்தவர் தான் ஜிவி. அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது ஜிவி நீங்கள் கேட்டிருக்கப்ப. ஸோ இத்தனை படங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸோட பெரிய பெரிய படங்கள், இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய படங்களில் வந்து அவர் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது அதிகமாக கிடைக்கப்படலையோ அப்படின்ற ஒன்று இருக்குது சார். ஏன்னா அவர் போட்ட படங்கள் நிறைய இப்போதான் பாராட்டப்படுது, அப்போ பாராட்டப்படலும் போது அதுக்கான அங்கீகாரம் சரியான நேரத்தில் சரியான முறையில் கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அது சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் வந்து அப்படி நடக்குமா, பல பேருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கு. ஒரு MS விஸ்வநாதன், ஒரு இளையராஜா, ஒரு தேவா, ஒரு AR ரஹ்மான், ஒரு அனிருத், இப்படி ஒரு கிராஃப் அப்படின்னு போகும்போது இவங்களுக்கு நடுவில் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்திருக்காங்க. மரகத மணி இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிற்பி இருந்திருக்கிறாரு, நிறைய பேர் சொல்லணும்னா சங்கர் கணேஷ் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்திருக்கிறாங்க. பல பேருக்கு வந்து அந்த உரிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கு. தேவேந்திரன் ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். எல்லாம் எப்படின்னா அந்த நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த வெளிச்சம், அந்த ரீச் வந்து கிடைக்காம இருக்கும். ஜிவியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். அதாவது அவருடைய மியூசிக் எங்கேயுமே வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி மியூசிக் கொடுத்தவர் தான். இந்த மாதிரி நிறைய இசையமைப்பாளர் இருக்காங்க. அந்த வரிசையில் ஜிவி இன்னும் பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் இசையில் அடைஞ்சிருக்கணும். ஆனால் அவர் நடிக்க போயிட்டார். அதாவது டார்லிங் ஒரு படத்தில் அறிமுகமானார் ஹீரோவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா இல்லை நயன்தாரா, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைபாக நடிச்சிருப்பாரு. அடுத்தடுத்து நிறைய படங்கள் 50 படம் நடிச்சிட்டார். 50 படம் ஒரு பக்கம் இசையமைச்சிட்டார். பராசக்தி 50வது படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 படம் நடிக்கவும் செஞ்சுட்டார் ஜிவி. ஸோ எப்படி பாருங்கள், 50 படம் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு, 50 படம் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, ரெட்டை கான்சன்ட்ரேஷன்.
உங்களை வந்து இசையில மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இளையராஜான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 85 வயசுனா அவர் பிறந்ததுலேருந்து இந்த 85 வயசுக்கும் இசைக்காண்டியே வாழ்றார். இப்போ அவரோட படங்கள், அவரோட மியூசிக் எல்லாமே நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. சூரரை போற்று, வாதி அந்த படத்துக்குலாம் இப்போ நடிக்கவும் வந்தாருன்னும் போது இந்த ஹாப்பி ராஜ்ன்னு பார்க்கும்போது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்து த்ரிஷால நயன்தாரா அதில் பார்க்கும்போது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் பார்க்குற மாதிரியான ஃபேமிலியோட அதை வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைகளை தான் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு பேரை அவருக்கு கொடுக்கும் நடிப்பில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஸோ அடுத்தடுத்து அவரோட இந்த கரியர் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை மியூசிக்கே போனால் ஓகே அப்படின்ற மாதிரி? எனக்கு வந்து ஜிவி வந்து நடிகராக இருக்கிறத விட மியூசிக் டைரக்டராக இருந்தால் இன்னும் பெரிய உச்சம் அவருக்கு இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. அதை அவர் கையில் எடுக்கணும். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு நடிகரை பற்றியும் இசையமைப்பாளரை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்களை உன்னிப்பாக பேசிகிட்டு இருக்கோம், ஒரு விஷயங்களும் மிஸ் பண்ணாமல். ஸோ அந்த விதத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களை பற்றி நிறைய மறந்து போன விஷயங்கள், யாரும் நோட் பண்ணாத விஷயங்களாக நீங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.